ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா பருப்பும் வந்து கொட்டி வச்சுட்டேன். சமைக்கும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா எடுக்கிறதுக்கு, இல்லைனா நம்ம ஒன்று அப்பப்போ ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் எல்லாம் கொட்டி வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா, கையோட வந்து அந்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதை க்ளீன் பண்ணி. அந்த பேப்பரோட நிலமையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அது கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து அதையும் கையோட மாற்றிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி அந்த ஆர்கனைசர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் சைடு இருந்தது, அதை வந்து லெஃப்ட் சைடு மாற்றி வச்சுட்டு எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் மாற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யும்போது நம்ம கையோட அந்த ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டும் சேராது. இல்லைனா மொத்தமாக அந்த தீபாவளி டைம், பொங்கல் டைமில் வந்து உங்களுக்கு நிறைய வேலை வந்து இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபும் வந்து கையோட க்ளீன் பண்ணிட்டேன். இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா பேக்கெட்டோட, அதெல்லாம் வந்து நிறைய கொட்டி நிறைய சிந்தி இருந்தது. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்ட்டு, அது வந்து எப்படி இருக்குன்னு காட்டலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு சரி சாமிக்கு விளக்கேற்றிடலாம் அப்படின்ட்டு விளக்கேற்றுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆக்சுவலாக. ஸோ அதனால் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு சாமி வேலைலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, விளக்கு திரி அதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் வாங்க போகணும், அந்த கடைக்கு வாங்க போகணும் அப்படின்னு தான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அப்புறம் அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்பார்ட்மெண்ட் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனிஷ்காவும் வாக் போனோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் இருந்தது. அவளே என்ன கதை சொல்கிறா அப்படின்னு கேளுங்க நீங்களே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அப்படியா? ஸ்னேக்கா எங்க இருக்கும்? ஸ்னேக் இங்க தானே இருக்கும். இதுக்குள்ள இருக்குமா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஸ்னேக்கை பார்க்காமலே வந்து ஸ்னேக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தா. ஸோ இந்த கடைக்கு வந்து நானும் தனிஷ்காவும் அதுக்கப்புறம் போயிருந்தோம். இங்கே வந்து நிறைய சிக்கன் ஐட்டம்ஸ், ஃப்ரை, கறி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதனால தான் கரீஸ் அண்ட் பிக்கிள்ஸ் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இல்லையா, அதனால நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சிக்கன் கிரேவி, பட்டர் சிக்கன் தான் வாங்க போயிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது காலி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நிறைய டிசீசஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் கவரில் வாங்குறதை வந்து நம்ம தடுக்கலாம். நிறைய பேர் வந்து வெறிக்க பார்த்தாங்க. பரவாயில்ல, பார்க்கட்டும், ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குன்ட்டு நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறத வந்து ஒரு அசிங்கமாக நினைக்காதீங்க. நான் வந்து அன்றைக்கி குண்டூர் சிக்கன் கிரேவி அதுதான் வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து தோசை செஞ்சுருந்தோம். தோசைக்கும் இந்த கறிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி முன்னாடி நாள் மத்தியானமே வந்து இது நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து தண்ணியிலேருந்து அதை எடுத்து வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து முளை கட்டிருச்சு பச்சைப்பயிறு. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ண இந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதால ரொம்ப வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டு. இது ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட ஐசைட்டும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றாங்க. போனுக்கு, ஹார்ட்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நெய் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பால் ஏடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் பண்ணணும். பட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெய் காய்ச்ச போகிறோம். பட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு பட்டர் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதை நம்ம போட்டுட்டு நம்ம உருக்கி எடுத்தோம்னா நெய். அது என்ன ப்ராசஸில் செய்யணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் நேரத்தில் வந்து பொங்கி வரும் உங்களுக்கு பட்டர். அப்போ வந்து பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ பட்டர் எடுத்தோமோ அது ஃபுல்லாக வந்து நம்ம கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. நம்ம கடையில் வாங்கினோன்னா இதுவே வந்து ஒரு 500-600 ஆகும். நம்ம இது வந்து வீட்டில் செஞ்சோன்னா நமக்கு வந்து அந்த ஏடு மட்டும் எடுத்து வச்சோன்னாலே போதும். நான் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏடு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கீழே போய் செட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு மேலேயே இருக்கும், அது திரிஞ்சு அப்புறமா கீழே போய் செட்டில் ஆகும். அந்த கீழே போய் செட்டில் ஆனோடனே உங்களுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து நெய். அந்த நெய்யை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து கீழே போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கீழே போனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். இதோ இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது தான் வந்து நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒயிட்டாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு நெய் வந்து இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறமா வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நான் வந்து அந்த நெய்யை முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முறிச்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து முருங்கை இலை இருக்கு இல்லையா, அது கூட போட்டு நம்ம பண்ணலாம். முருங்கை இலை இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு கூட முறிச்சிட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா நெய் ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து ஆறினோடனே நீங்கள் பாட்டிலில் கன்வெர்ட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கடாயிலேயே வந்து கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக மெதமாக சூடு இருக்கும்போது நீங்கள் பாட்டிலில் கன்வெர்ட் பண்ணி வச்சிங்கன்னா நெய் ரெடி. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. நீங்கள் வந்து ஏடு மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வீட்டில் செய்கிற நெய் வந்து உங்களுக்கு எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கூட வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு நெய் வந்தது அன்றைக்கி. நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.